இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டிலேயே சுலபமாக பாலை வச்சு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை நான் நல்லா காய்ச்சிறேன். நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் காய்ச்சிக்கிடுவோம். பால் நல்லா திக்கான பாலாக இருக்கணும். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்ததும் இப்போது ஒரு கப் சர்க்கரை எடுத்து நான் பாலோடு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குருவோம். சர்க்கரை கரையட்டும். சர்க்கரை கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிறலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பொடி எடுத்திருக்கேன். அதை நான் கொஞ்சமாக பாலில் கலந்து அதை நான் காய்ச்சின பாலோடு மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம்னா, நம்ம ஐஸ்கிரீம் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இல்லையா? ஸோ நம்ம பால் வந்துட்டு கெட்டி ஆகிறதுக்காக இந்த கார்ன்ஃப்ளவரை யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம ஊற்றி கலந்து விட்டோம்னா பால் நல்லா கெட்டியாக வந்துடும். ஸோ இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவரை பாலில் ஊற்றி ஒரு பொட்டு இது இல்லாமல் நம்ம நல்லா கலந்துக்கிறோம். இப்போ நம்ம அதை பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டேவும் கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சட்டுன்னு ஊற்றிட்டோம்னா இதாயிரும், கெட்டியாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுக்கிடலாம். ஸோ இது ஊற்றுறனால பால் கொஞ்சம் சீக்கிரம் கெட்டியாயிரும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. நல்லா எல்லோயிஷாகவும் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பதம் எப்படி பார்க்க போகிறோம்னா, அந்த கரண்டியை இப்படி பின்னாடி தடவி பார்த்தோம்னா அந்த கோடு விழுகும். ஸோ நம்மளுக்கான பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் பண்ண போகிறனால அதுக்கான பட்டர்ஸ்காட்ச் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் நான் சுகர் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகர். அதனால் நம்ம எதுவும் கலக்காமல் வெறும் பேன்லேயே போட்டு வறுக்க போகிறோம். இப்போ நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதுலேயும் அந்த தண்ணி இருக்கிறது அதுவே விட்டு அதுவே கெட்டியாக பாகு மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், பாகு ஆயிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக கேஷ்யூ ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு தட்டில் நான் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா தடவி வச்சுருக்கேன். அந்த பட்டரில் நம்ம இதை நம்ம போட்டுடலாம். அந்த நம்ம கலந்து வச்ச சீனிப்பாக. ஸோ இது நம்ம நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு இதை நம்ம ரெடி பண்ணிக்கிடுவோம். இந்த மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு பட்டர். இப்போ நம்ம பால் ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிடலாம். பால் சூடாக அரைச்சோம்னா நம்மளுக்கு நல்லா இதாக இருக்காது. ஸோ நம்ம அதை ஆற வச்ச பிறகு அரைச்சோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். திரளாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. அதை நம்ம ஒரு ஏர்டைட் பவுலில் போயிட்டு நம்ம ஃப்ரீசரில் ஒரு 2 to 3 hours நம்ம வச்சிடலாம். அது கேப்பில் நம்ம பட்டர் நம்ம ஆற வச்ச பட்டர் எடுத்து பட்டர்ஸ்காட்ச்க்காக ரெடி பண்ணிக்கலாம். இது மேலே நம்ம ஏதாச்சும் பேப்பர் ஏதாச்சும் போட்டு நம்ம பட்டர் அடித்தோம்னா தூளாக வந்துடும். ஸோ இது இப்போ 2 to 3 hours ஆயிடுச்சு. அந்த நம்ம கரைச்சி வச்ச ஐஸ்கிரீமை நம்ம மறுபடியும் மிக்சியில் போட்டு ஒரு 1 minute வர வரைக்கும் நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிடலாம். நம்ம ஏன் மிக்சியில் அடிக்கடி அரைக்கிறோம்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஐஸ்கிரீம். ஸோ நம்ம அரைச்சிக்கிறோம். இப்போது அரைச்ச பிறகு மறுபடியும் ஏர்டைட் பவுலில் போட்டு ஓவர் நைட் இல்லாட்டினா 8 to 9 hours நம்ம ரெஃப்ரிஜிரேட்டரில் நான் வச்சுருவோம். ஸோ நம்ம கடைசியாக நம்ம அடித்து வச்ச அந்த பட்டர்ஸ்காட்ச்க்கு ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ண பிறகு உள்ளே நல்லா கரண்டியை விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ நம்ம மூடி போட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடுவோம். ஸோ 8 hours ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்த்தா நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ இதை பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸ்பூனை விட நம்ம அந்த குழம்பு கரண்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் எடுத்திங்கன்னா இன்னும் சூப்பராக வரும்.
இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது ஐஸ்கிரீம். நல்லா பார்க்கவே நல்லா அருமையாக இருக்குது. கலரும் நல்ல ஃப்ளேவராக இருக்குது. வீட்டிலே சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அருமையான பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம். வீட்டிலே சுலபமாக தயாரிக்கிற பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற வீடியோ உடனுக்குடனே ஷேர் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோ.